காய்கறி மக்கள் இன்னைக்கும் கேரக்டர் கட்டல கட்டியலா பயங்கர காற்று காற்றடிச்சும் கேரக்டர் வரவும் செய்யாது. அதனால பெண்ணுக்கு பதில் நானே பேச வேண்டிய நிலைமையா இருக்கு. பெண் கேரக்டர் பதில் நானே ஒரு பெண்ணான ஆண் கேரக்டர் பேச வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டுள்ளேன். பின்ன உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிக்க எனக்கு தெரியும். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் கேட்டீங்களா சூப்பர் மார்க்கெட்டு. நமக்கு ஏரியாவில் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் வாங்கலாம். ஆயில் வாங்கலான்னு போனேன். ரைஸ் பிராண்ட் ஆயிலும் தெரியல, அது வந்து ரேட் கம்மி. ஆனால் அது வந்து இல்லைங்க. அப்புறம் கடுகு வாங்கினேன். பின்ன எனக்கு வந்து கொழுப்பு நிறையவே இருக்கு மக்களே, அதனால தொப்பை பயங்கரமாக உண்டு. ஸோ கருங்காணத்தை வச்சு வந்து சாப்பிடணும். அப்போ அந்த கொழுப்பு குறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கினேன். ஆனால் கொழுப்பு இருக்கிறது நல்லதில்லை, அதனால தான் ஹார்ட்டில் எல்லாம் அடைஞ்சு பல இதே ப்ராப்ளங்கள் வரும். ஸோ யாருக்காவது இருந்தால் கருங்காணத்தை அவிச்சு சாப்பிடுங்க அதை சொல்லி. பின்ன வந்து கடுகு வாங்கினேன், அப்பளம் வாங்கினேன், ஒரு நாட்டு சக்கரை வாங்கினேன். இருக்கிறதுலேயே மோசமான ஃபுட் வந்து சுகர் சீனி தாங்க. வெள்ளை சீனி வந்து மேக்சிமம் பல விதமான வியாதிகளுக்கு மோசமான ஒன்று கேட்டீங்களா. இப்போ நிறைய பேர் அப்டேட் ஆகியாச்சு. நிறைய பேர் இப்போ நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே ஒன்று எடுத்து நாட்டு சக்கரையில் கூட வந்து ஒரு சால்ட் வந்து ஃப்ரீயாக கிடச்சி. பின்ன வந்து நட்ஸ் எடுத்து கேட்டீங்களா. கொஞ்சம் நட்ஸ் எடுத்தாலே அப்படி தானே ஓவர் ரைட்டாக இருந்துச்சு. நட்ஸ்னாலே ரைட்டு தானேங்க. பின்ன அது இதுன்னு கொஞ்சம் எடுத்து கேட்டலாம். பில்லு ஒரு தொகை வந்து 1200 சில்லரா. அது முடிச்சு நேரம் வந்து ஃப்ரூட் கடைக்கு போனேன். அங்கே இருந்தும் கொய்யா உண்டில் அது வாங்கினேன். எங்கள் ஏரியாவில் அது பேருக்குன்னு சொல்லணும். பேருக்கு வந்து எப்போவுமே ரேட்டு குறைவு தான். ஒரு கிலோ வந்து 120 ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கினேன். பின்ன வந்து பிள்ளைக்கு வந்து மதுளம்பழம் அப்படின்னு அது வாங்கினேன். ஆனால் வந்து அது இப்போ எங்கள் ஏரியாவில் என்னன்னு தெரியல, வெறும் மோசமாக இருக்குது. வெளியில் வந்து பளபளன்னு இருக்குது, உள்ளே வந்து கல்லறையும் இல்லை, விளைஞ்சதே இல்லை, வெறும் பிஞ்சாக இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குது. சில டைம் தான் எனக்காவது நல்ல ரத்தத்துக்கு கலரில் நல்ல இனிப்பாக இருக்கும், அப்படி நல்லதாக கிடச்சான். இது பயங்கர ஃப்ரெஷ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வாடி போய் தான் இருந்துட்டு இருந்தாலும் 1 கிலோ வாங்கினேன். கொஞ்சம் பின்ன பேக்கரி கடைக்கு போக வேண்டியது மக்களே. பிள்ளைக்கு வந்து பர்த்டே வருது, அது ஸோ அதனால கேக் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் கொடுத்தேன். பின்ன கொஞ்சம் பேர்த்தம்பழம் டேட்ஸ் வந்து வாங்கினேன். எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுமா? இன்னும் ஒரு 2000 கிட்ட, எப்படியும் 2000க்கு மேலே, 2000 கிட்ட மட்டும் வந்துச்சு. பார்த்தீங்களா, சும்மா வெளியே எங்கள் ஒரு ஷாப்பிங் போனது. அது நம்ம ஏரியாவில் தான் ஷாப்பிங். அதுக்கு இந்த நிலைமை அந்த அளவு விலைவாசி கூடி போய் இருக்கு மக்களே. வெளியில் இறங்க முடியாது அப்பா. ஷாப்பிங் பண்ணாலே அப்படிதான். எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்களா. அதுவும் ட்ரெஸ் கடை அப்படி இப்படின்னு மாதிரி செல்லவே வேண்டாம். 5000 மேலே ஆகும் போல். அதெல்லாம் கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்டு நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கான தேவையான திங்ஸ் தான் விலைவாசி கூட்டிகிட்டே இருக்கு. ஆனால் வாங்காத இருக்க முடியாதுல்ல. நமக்கு சமையலுக்கு சரி எல்லாத்தையும் வாங்கி தானே ஆகணும். அப்படி இருக்கு மக்களே. இன்னைக்கு ரூபாய் 2000 ஆச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வேண்டியது மிச்சம். அப்போ ஒரு வேளை வாடி இருக்கும், ஒரு வேளை விளையாமல் இருக்கும், பின்ன கேடு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம தான் சத்து கிடச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விலை கொடுத்து வாங்கியது. அப்படி ஒரு நிலைமை. இது எப்படி எங்கேயும் அது பலசரக்கு திங்ஸ், டெய்லி சமையலுக்குள்ள திங்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கியிருப்பேன். ஒரு தொகை பில்லு வரைஞ்சு. அப்படி விலைவாசி யாரும் இருக்கு பார்த்தீங்களா. காலத்துல அப்போ வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போக பெரிய பாடு. அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாப்பு போனதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் போல. ஒய்ஃபுக்கு ஒரு 10,000 கிடைச்சாலும் இப்படி சின்ன சின்ன வீட்டு செலவாதம் நடத்தலாம். அதனால எல்லாரும் கம்மியத்தில் பார்த்துக்கலாம். நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காண்டு ஜாபு கொண்டு போக முடியாது. ஸோ என்னால் 1 ரூபாய்க்கும் யூஸ் இல்லை கட்டலாம். அதை நினச்சதான் மனசு வலிச்சுது. அதோட மேலே ஹெல்த் இஷ்யூ ஒன்று வராண்டு ஹாஸ்பிட்டலே தனியாக சிலாவது கட்டலாம். அது வரவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா சின்ன சின்ன ஃபீவர், ஸ்டொமக் பெயின் இப்படி வந்தால் சில்லற காசு தான் ஆகும். அதுவே பெரிய பெரிய வியாதியாக வரும்போது தண்ணி அடிச்சுட்டு போகும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகும்போது. அதுவும் க்யூர் ஆகவும் செய்யும். அது பல ஹாஸ்பிட்டல் அழைச்சி தெரிஞ்சு படாத பாடுபட வேண்டியது இருக்கும். அப்படியே அலைச்சல் அழிவு மட்டும் தான் மிஞ்சம். அதை நினைச்சிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்று வியாதிகள் வரனால அட்லீஸ்ட் ஒரு 5000 அது கிடைச்ச மாதிரி அது எங்களுக்கு சின்ன ஏனிங் கிடைச்செங்கி எனக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் செலவாச்சும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு நாளும் நடக்குது இல்லை மக்களே. என்னோட சுச்சுவேஷனுக்கு ஜாப் போக முடியாது. அதான் நான் வந்து இப்படி யூடியூப்பை ட்ரை பண்ணி எத்தனை சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகலை கட்டில. யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு வரவங்களே வந்து லைவ்ல வீடியோ போடும்போது சொல்லுவாங்க நான் வந்து 60K 70K எல்லாம் ஏர்ன் பண்ணி 30K இப்படி எல்லாம். நானும் அப்படி ஒன்றும் ஆசைப்படியதே இல்லை. நமக்கு எதெങ്കിലും ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகி ஜஸ்ட் ஒரு 5000 எங்களுக்கு ஏனி வர மாதிரி வந்தால் போது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அது கொண்டு போகலாம். ஆனால் கையேந்தி ஹாஸ்பிட்டல் கிட்ட நிற்கணும் பார்த்தீங்களா 5 கம்பத்துக்கும். அதுலேயே பயங்கர இது வரும். மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி தான். சிலர் தான் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் ஏதோ இதுவரை நமக்கு லட்சக்கணக்கில் பயங்கர செலவு பண்ண மாதிரி வேலை செய்தெல்லாம் உனக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டலில் போகுது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது மனசு ரொம்பவே வலிக்கும் கேட்டு எல்லாம் ரொம்ப ஹேட் ஆகும்.
அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எல்லா சேனலுமே ஃப்ளாப்பு இம்ப்ரூவ் ஆகிட்டு வர அடுத்து திடீர்னு வாட்ச் குறைஞ்சு போகும். அப்படி ஆகும். நினைச்சாலே சங்கடமாக இருக்கும். ஆனாலும் திரும்ப நான் ஒவ்வொரு சேனலாக முயற்சி பண்ணி வேறு என்ன செய்யுது நினைப்பேன். நம்ம என்ன கவர்மெண்ட் வேலையாக கேட்டு அதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு லக் வேணும், ப்ரைவேட் வேலையும் லக் வேணும் அப்படின்னு நம்ம சும்மா இந்த மொபைல் மூலமா சின்ன ஏணி வர மாதிரி அதுக்கு கூட ஒரு லக் இல்லையே நமக்கு அப்படின்னு தோணும். சரி பார்ப்பேன் நீ என்ன சொல்ல. எல்லாம் நமக்கு தலையெழுத்துப்படி தான் மக்களே நடக்கும். மோசமான தலையெழுத்து ஒரு மனுஷன் இருக்கிறது தான் என்ன செய்யுது. நம்மளால எப்பவும் அழிவு மட்டும்தான் வந்துருக்கு. என்ன சொல்ல.